நீங்கள் வார்த்தையை கேட்கும்போது அங்கே பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறார். புரியுதா? அப்போ இன்னைக்கு எவ்வளவாக நாம் வசனத்தை சந்தோஷமாக வரவேற்றுக் கொள்கிறோம், எவ்வளவாக நம்ம இந்த இடத்துல வந்த பிறகு நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம், ஆனால் நம்மளுடைய ஃபோனில் வேறு காரியத்தை பண்ணிகிட்ருப்போம். புரியுதா? நம்ம வார்த்தையை கேட்காம ஃபோனில் நம்ம மற்ற காரியங்களை டைப் பண்ணிக்கிட்டோ ஏதோ அப்போ தான் நம்முடைய சில பர்சனல் மேட்டர்ஸ்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ வார்த்தையை கேட்க முடியாது, சத்தியத்தை நம்மளால் உள்வாங்க முடியாது. ஆமென். ஸோ இன்றைக்கி அப்படி வரும்போது தான் நம்மளால் எதுவுமே அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஆமென். ஸோ அதனால் நான் நம்புகிறேன், சிஎல்சி ராயல் ஃபேமிலி அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். நீங்கள் சந்தோஷமாக சந்தோஷமாக எதிர்பார்த்து வரீங்களோ, எவ்வளவாக விசுவாசத்தில் எதிர்பார்த்து வரீங்களோ, இன்றைக்கி நான் வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் எனக்குள்ள காரியத்தை செய்வார். Amen. Amen. That means there is joy released when you hear the word of God. நீங்கள் வார்த்தையை கேட்கும்போது அங்கே பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறார். புரியுதா? அந்த சந்தோஷத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? வரவேற்றுக்கணும். இந்த காரியங்கள் எனக்கு நடக்கும், இந்த காரியங்களை ஆண்டு எனக்கு வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பும்பொழுது தான் அது என்னது? விதையாக உங்களுக்குள்ளே வந்து விழுவுது. அந்த வார்த்தை விதையாக விழுவும்போது என்ன ஆகுது? அது முளைஞ்சி மரமாக வளர்ந்து பூ பூத்து காய் அப்புறம் பழம் கனி கொடுக்குது. ஆமென். ஆமென்.